உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹந்தக் யுத்தத்தில் ஓடி வருகிறார்கள். நபியை நாம் எப்படி பார்த்திருப்போம்? ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்த்திருப்போம், அப்படியா இல்லையா? ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னராக பார்த்திருப்போம், ஒரு மிகப்பெரிய படை தளபதியாக பார்த்திருப்போம், ஒரு வீரராக பார்த்திருப்போம், ஒரு குடும்பத்தின் சிறந்த தலைவராக பார்த்திருப்போம். ஆனால் நபியை பசியில் பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்தின் தலைவர், நபிமார்களின் தலைவர், நபிமார்களுக்கு இமாமத் செய்தவர், அல்லாஹ்வுடைய ஹபீப், நேரடியாக அல்லாஹ் அவரை சந்தித்தான். மேராஜுடைய பயணத்தில் அவரிடத்தில் நேரடியாக அல்லாஹ் பேசினான். உலகத்தில் அவரை போன்ற ஒரு படைப்பில்லை. அந்த முஹம்மது நபி பசியோடு வாழ்ந்ததை நாம் பார்த்திருக்கிறோமா? கேளுங்கள். ஹந்தக் யுத்தம், உமர் அவர்கள் ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களின் பசியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று தங்களுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள். ஒரு கல் அதில் கட்டப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு முன்னால் தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள். அதில் 2 கல் கட்டப்பட்டிருந்தது. இன்றைய நம்முடைய வீடுகளுடைய படுக்கை என்ன? படுக்கை என்ன? சொகுசான படுக்கை இல்லாமல் உறக்கம் நமக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கை என்ன? பேரித்தமல ஓலைகள். உமர் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய அறையில் நுழைகிறார்கள். நுழைந்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முதுகில் பேரித்தமலத்துடைய அடையாளங்கள் வெளிப்படுகிறது. அந்த பேரித்தமல ஓலையுடைய அடையாளம் அவருடைய முதுகில் பதிந்திருக்கிறது. அதில் படுத்திருந்த காரணத்தால் அதை பார்த்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உமரே ஏன் அழுகிறாய்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தலைவர் நீங்கள், உங்களுடைய நிலைமையை பார்த்து நாங்கள் அழாமல் எப்படி இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து கேட்டார்கள், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরাহ? சுப்ஹானல்லாஹ். உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த துன்யாவும் எமக்காக அல்லாஹ் மறுமையும் வைத்திருப்பதை? அமா தர்தா யா உமர், எதற்காக அழுகிறாய் உமரே? இந்த துன்யாவிற்காகவா? எமக்காக அல்லாஹ் வைத்திருப்பது மறுமையை உமரே. அல் ஆখিরাத்து கைரு வ அப்கா, அவர்களுக்காக படைக்கப்பட்டது இந்த துன்யா உமரே என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேளுங்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள்.